அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டக்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற மென்பொருளை பயன்படுத்தி எப்படி விரைவாக தட்டச்சு செய்கிறது, கணினியோட விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சி தட்டச்சு செய்யுதுங்கிறத ஒரு விளையாட்டு மூலியமாக மாணவர்களுக்கு கற்பிப்பதற்காக உள்ள இந்த மென்பொருளை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நாம் ஸ்டார்ட் மெனு போயிடணும். அதில் போயிட்டு டெக்ஸ்ட் டைப்பிங் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் டைப்பிங் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டைப்பிங் ஆப் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பாஸ் இன்டர்ஃபேஸில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது அதில் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மெனு பாரை செலக்ட் பண்ணணும். அந்த பார்லேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கேம்ஸ் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் டைப்பிங் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டா இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனானது உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் லோகோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சவுண்ட் எனேபிள் ஆகும், டிசேபிள் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ டுட்டோரியல் கிளியராக கேட்கணும்னு டிசேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபிஷ் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு கேமும், கோமட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கேமும், லெசன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆப்ஷன்ஸ், குவிட் அப்படின்னு சொல்லி இந்த 5 மெனு பார் இருக்கிறத பார்க்கலாம். குவிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த விளையாட்டை விட்டு வெளியேறுவதற்காக உள்ளது. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இதில் உள்ள வார்த்தைகளை நாமளே எடிட் பண்ணி நமக்கு வகுப்புக்கு தேவையான வார்த்தைகளை இதில் நம்ம லிஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஃப்ரேஸ் டைப்பிங் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டோட இன்ஃபோ தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இருக்கிறதா நமக்கு, மற்றதெல்லாம் வேறு லாங்குவேஜ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு போக வேண்டாம். சரி, மெயின் மெனுவுக்கு மறுபடியும் போயிடலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய 2 கேமையும் எப்படி விளையாடுறது அப்படின்றதுல முதல்ல ஃபிஷ் கேஸ்கேட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், ஈஸி, மீடியம், ஹார்ட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேம் எப்படி விளையாடணுங்கிற தகவல் இருக்கும். அதாவது இந்த இந்த பொம்மை இருக்குங்க இல்லைங்களா, இந்த பெண்குயினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்ஸ். இதுக்கு மீன் எழுத்தோடு விழுந்து அதை விழுங்குவதற்கு ரொம்ப பசியோடு இருக்கிற இதுக்கு எழுத்துடன் விழுதக்கூடியதை விழுங்குனுச்சுன்னா அது உடல் நலம் சரியில்லாமல் போயிடும். அப்போ எழுத்துக்களை நாம் தட்டச்சு செய்துட்டோம்னா சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த மீன்களை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எழுத்துக்களை நம்ம சரியாக தட்டச்சு செய்கிறோமோ அவ்வளோக்குள்ள அதுக்கு அதிகமான மீன்கள் கிடைக்குங்கிறது தான் இந்த விளையாட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இதில் ஈஸி அப்படிங்கிறது கொஞ்சம் மீன்களுடைய எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அது மெல்ல விழும். மீடியம் கொஞ்சம் மிதமான வேகம், ஹார்டுங்கிறது கொஞ்சம் ஹை லெவல் ஸ்பீடில் வரும். சரி, முதல்ல ஈஸி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாக வர்றது, அனிமல்ஸ் அப்படிங்கிறது விலங்குகளின் பெயர்கள், அஸ்ட்ரானமிங்கிறது வானியல் பொருட்களினுடைய பெயர்கள், கலர்ஸுங்கிறது நிறங்களின் பெயர்கள். இது மாதிரி ஃபிங்கர் எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸோட பேர், ஓஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். நம்ம முதல்ல ஆல்ஃபபெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டீங்கிற எழுத்துக்கு அதை பார்க்கலாம். தட்டச்சு செய்யறதுக்கு டீங்கிறத நம்ம விசைப்பலகையில் இந்த மீன் ஊற்றிங்கன்னா நாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் ஈஸி லெவல்னு காட்டும். இங்கே ரைட் சைடில் லைவ்ஸ்னால் எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம மொத்தம் 5 எழுத்துக்கள் வரைக்கும் தவற விடலாம். அது வரைக்கும் இந்த கேம் உங்களுக்கு முடியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் எண்ணெய் அழுத்திட்டேன், சி அழுத்திட்டேன், மொத்தம் 15 விசு முடிச்சுட்டா ஒரு லெவல் முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு போகும். அப்படிங்கிறது தான் இந்த கேமினுடைய ஆப்ஷன். சரி, நான் இப்போ எஸ்கே பட்டன் அழுத்திடுறேன். எஸ்கே பட்டன் அழுத்தும் போது இங்கே இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குங்களா, இந்த கேம் விளையாடும்போது வரக்கூடிய சவுண்ட் எஃபெக்டை இந்த மெனு பார் கிளிக் பண்ணும்பொழுது நாம் சத்தம் கேட்குது இல்லையா, அந்த விசைப்பலகை அழுத்துகிற சத்தம், அதுக்கான சத்தத்தை இங்கே நான் குறைச்சி வச்சுருக்கேன் டுட்டோரியலுக்காக. இதுமாரி இங்கே ஒரு சத்தமானது பேக்ரவுண்டில் அருமையாக இருக்கும், மகிழ்ச்சி தர மாதிரி. பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் டுட்டோரியலுக்காக நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். மாணவர்களுக்கு இதை நம்ம எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது கற்றுக் கொடுத்துடலாம். 2 தடவை எஸ்கேப் ஆகலாம், இந்த கேமுக்கு போயிடலாம். ரைட், சரிங்களா. இப்போ ஹார்ட் அப்படிங்கிற லெவலில் ஒரு தடவை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த எழுத்துக்களுடைய வேகத்தை நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம், மிக விரைவாக விழுவுறதை பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் தங்களுடைய திறனுக்கு ஏற்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, மாணவர்களுடைய தட்டச்சு செய்யக்கூடிய வேகத்தை அதிகரிப்பது, இசையை கண்டுபிடிச்சி சரியாக அழுத்துறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி அளிக்க அந்த கேமானது இருக்குது. தொடர்ச்சியாக இதில் எஸ்கே பட்டன் அழுத்தும் பொழுது இந்த வேல்யூம் பட்டன், அந்த மியூசிக் வேல்யூமும் சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் டிசேபிள் பண்ணுறது வரும். இன்னொரு தடவை எஸ்கேப் அழுத்தினா நம்ம வெளியில் வந்துடலாம். மறுபடியும் அதில் ஒரு கிளிக் பண்ணுறேன், மெயின் பண்ணு. இதை காமட் ஜாப் அப்படிங்கிறது ஸ்பேஸ் கேடட், அது ஒரு வானியலில் இருக்கிற ஒரு மாணவர் அங்கேருந்து மற்ற சேட்டலைட்டோட கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு கேமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஆல்ஃபபெட்ஸ் வரும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இதுலேயும் எஸ்கே பட்டன் அழுத்தும் போது இந்த சவுண்ட் வேல்யூ பார்க்கலாம். ரைட், இதுமாரி இதுலேயும் என்ன ஒன்று எழுத்துக்கள் விழும், அதை நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். இந்த கேம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்களுக்கு இது என்னதுன்னா எழுத்துக்களை சரியாக கண்டுபிடிச்சி இசைப்பலகையில் சரியாக அடிப்பதற்கு பயன்படுது. ஸோ குவிட்டுங்கிறத அழுத்தம்னா நம்ம இந்த கேமை விட்டு வெளியில் வந்துடும்.
ஸோ ஹோப் உங்களுக்கு இது மகிழ்ச்சியான விளையாட்டை மாணவர்களுக்கு தரும். இதை பயிற்சி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.